வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதை கேட்கலாம். சில கதைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நம்ம வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு வழிகாட்டியா அமையும். அப்படி ஒரு ஆழமான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கதையோட தலைப்பு தூண்டிலும் புழுவும். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் உங்க மனசுல ஒரு காட்சியை கொண்டு வாங்க. ஒரு அடர்ந்த காடு, அதோட இதயத்துல சூரிய வெளிச்சம் பட்டு பளபளன் மின்னுகிற ஒரு அழகான நீல நிற குளம். அந்த குளத்துல பல தலைமுறை மீன்கள் எந்த கவலையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த அமைதியான குளத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான் மிகப்பெரிய ஞானம். அதுக்கு ஒரு உயிருள்ள உதாரணமா ஒரு வயசான மீன் அங்க இருந்துச்சு. அதோட உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்பும் அது தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச போராட்டங்களையும் அதுல இருந்து கத்துக்கிட்ட அறிவையும் சொல்லாம சொல்லுச்சு. அப்படி போயிட்டு இருந்த ஒரு மாலை நேரத்துல அந்த குளத்துல திடீர்னு ஒரு பரபரப்பு. அந்த வயசான மீன் மத்த எல்லா மீன்களையும் ரொம்ப அவசரமா ஒண்ணு சேர்க்குது. அதோட குரல்ல ஒரு விதமான நடுக்கமோ ஆழ்ந்த அக்கறையும் இருந்துச்சு. ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போகுதுன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே புரிஞ்சுது. அந்த மூத்த மீன் எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுச்சு? வரப்போற ஒரு திருவிழாவை பத்தி சொல்றதுக்கு தான். ஆனா அது வெறும் திருவிழா இல்ல, அது கூடவே ஒரு கவர்ச்சியான ஆபத்தும் வருதுன்னு எச்சரிக்கை தான் எல்லாரையும் கூப்பிட்டது. அந்த வயசான மீன் பேச ஆரம்பிச்சது, நண்பர்களே நல்லா கேளுங்க, வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம குளத்துக்கரையில மீன்பிடி திருவிழா நடக்க போகுது. மனுஷங்க நிறைய பேர் வருவாங்க. பளபளப்பான சுவையான மண்புழுக்களை நமக்கு இலவசமா தண்ணில வீசுவாங்க. இதை கேட்டதும் சின்ன மீன்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். ஆஹா, இலவச சாப்பாடா, அதுவும் நமக்கு பிடிச்ச மண்புழுக்களா அப்படின்னு ஒரே குஷியில துள்ளி குதிச்சுதுங்க. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஆபத்து அதுங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மூத்த மீன் அந்த கூட்டத்தோட ஆரவாரத்தை தன்னோட அனுபவமிக்க குரலால அடக்குச்சு. ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க, முதல்ல நான் சொல்றது முழுசா கேளுங்க. அந்த இலவச புழுவுக்குள்ள உங்க வாழ்க்கையே பறிக்கக்கூடிய ஒரு கூர்மையான இரும்பு முள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா எச்சரிச்சது. அந்த இரும்பு முள் அப்படி என்ன அதுல இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் கிடைக்கிற சுவைக்காக நாம என்ன விலைய கொடுக்க வேண்டி இருக்கும்? வாங்க அந்த ஆபத்தோட முழு பரிமாணத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இந்த ஆபத்தோட கட்டமைப்பு ரொம்ப எளிமையானது, ஆனா பயங்கரமானது. முதல் படி சுவையான புழுன்னு ஒரு தூண்டில். ரெண்டாவது, அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஏமாற்றம், அதாவது அந்த தூண்டில் முள். மூணாவது, இதுக்காக நம்ம கொடுக்கிற விலை வெறும் ஒரு நிமிஷ சுவை மட்டும்தான். ஆனா நாலாவதா வர்ற விளைவு என்ன தெரியுமா? நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணமும் அந்த நொடியோட முடிஞ்சு போயிடும். இந்த ஒப்பீடு தான் விஷயத்தோட தீவிரத்தை நமக்கு உணர்த்தணும். ஒரு பக்கம் அந்த ஒரு நிமிஷ சுவைக்காக நம்ம மனசு ஆசைப்படுது, ஆனா இன்னொரு பக்கம் பல வருஷ உழைப்பு, நம்ம வளர்ச்சி, நம்மளோட எதிர்காலம் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு சின்ன ஆசைக்காக இது எல்லாமே ஒரே நொடியில அந்த தூண்டில் முள்ளுல சிக்கி இல்லாம போயிடும். ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக எவ்வளோ பெரிய இழப்பு பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை வெறும் மீன்களை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்மளை பத்தின கதை. நம்மளோட வாழ்க்கையோட யதார்த்தத்தை வளர்க்கிற ஒரு ஆழமான தத்துவம். இந்த கதையில வர்ற வயசான மீன் அது வேற யாரும் இல்ல, அதுதான் அனுபவம். நம்ம வாழ்க்கையில பெரியவங்க சொல்ற அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும் சில நேரங்கள்ல நமக்கு ஒரு தடையா தெரியலாம், ஆனா உண்மையில அதுதான் நம்மளை பாதுகாக்கிற கவசங்கள். அதை நம்ம எப்பவும் மறக்க கூடாது. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். கதையில வர்ற புழு நம்ம வாழ்க்கையில வர்ற கவர்ச்சிகரமான வாய்ப்புகள். அந்த தூண்டில் முள் அந்த வாய்ப்புகளுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து. அப்போ அந்த வயசான மீன் அது நம்மளோட அனுபவம், நம்மளை வழி நடத்துற நம்ம பெரியவங்க. ஆக இந்த கதையில இருந்து நமக்கான மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. மீனுக்கு புழு தூண்டிலா இருக்கிற மாதிரி நம்ம உலகத்துல நம்மள ஈர்க்கிற தூண்டில்கள் எது? அதை நாம எப்படி சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது? பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளை சுத்தி இந்த மாதிரி புழுக்கள் நிறையவே இருக்கு. கண்ணை பறிக்கிற விளம்பரங்கள், ஒரே நாள்ல பணக்காரனாக்கிடலான்னு சொல்ற திட்டங்கள், குறுக்கு வழியில கிடைக்கிற லாபங்கள், அப்புறம் இதை நிஜமாவே சாத்தியமானு சந்தேகப்பட வைக்கிற அளவுக்கு வர்ற வாய்ப்புகள், இது எல்லாமே புழுக்கள் தான். அதுக்குள்ள இருக்கிற தூண்டில் முள்ள நாம தான் அடையாளம் கண்டுக்க பழகிக்கணும். அப்போ உண்மையான வெற்றி யாருக்கு கிடைக்கும்? அந்த நிமிஷத்துல கிடைக்கிற உடனடி பலன்களை பார்த்து ஆசைப்படாம நீண்ட நாள பயன்களை பற்றி சிந்திச்சு நிதானமா செயல்படுறவங்களுக்கு தான் அந்த வெற்றி கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட மைய கருத்து.
இப்போ இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் வரும்போது ஒரு கணம் நிதானமா நின்னு யோசிங்க. இது உண்மையிலேயே சுவையான புழுவா இல்ல உள்ள ஆபத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற தூண்டிலான்னு சிந்திங்க. அப்படி சிந்திச்சா உங்களால அந்த தூண்டில நிச்சயமா அடையாளம் காண முடியும். என்ன சரியா அடையாளம் கண்டுக்குவீங்க தானே?